கலர் பிரிண்ட் எடுத்து ஒரிஜினல் அமௌண்ட் மாதிரி கட் பண்ணி ஏதாவது ஷாப்ல போய் ஏதாவது வாங்குங்க. ஆஹா, என்ன வேணா வாங்குங்க. அதுக்கப்புறம் நான் வாங்குங்க. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் அச்சு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பலர்னு வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. அப்புறம் என்ன இதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான். நம்ம போய் இது பண்ணோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக மகேஷ் மது 7510 எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வேலை என்ன பார்க்க முடியல, ஏதோ ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க. மகேஷ் மதுவை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்கதான் என்ன வந்து வேலையில இருக்கணும். போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். 50 ரூபாய் தானே பண்ண சொன்னேன். இதுக்கு 100 ரூபாய் அடி கேட்டீங்கன்னா என்கிட்ட சேஞ்ச் இல்லை, அதனாலதான் 100 ரூபாய். நம்ம என்ன பண்ண போனா அண்ணா கடையிலே கொண்டு போய் கொடுத்தா அண்ணா கிட்டே சேஞ்ச் வாங்கி அண்ணா கிட்டே இதை பண்ண வாங்க. ஐயா 50 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வேணும். அப்புறம் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணாங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்ண்ணா. அந்த 50 ரூபா தான் ஜெராக்ஸ் எடுக்கணும். கலர் பிரிண்ட் எடுங்க. ஆமா, ஒரிஜினல் மாதிரி அப்படியே. ஆனா நம்ம கார்ல பின்னாடி ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் போடணும்னா நம்மளோட லோகோ ஸ்மாலா போடலாமா, மீடியமா போடலாமா, லார்ஜா போடலாமா, ஸ்டிக்கர் எந்த சைஸ்ல போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சைஸ்ல பண்ணிக்கலாம். நம்ம காருக்கு வெளியே ஓட்டுனா மழைலாம் வந்து அழிஞ்சிடாது, இல்லைன்னா பிஞ்சு வராது. இதான் நம்ம ஜெராக்ஸ் கரெக்டா இருக்கா? ஃப்ரண்ட் பேக் வேணும். ஆமா, இப்ப இறங்கி குடிக்கலாமா? அந்த ஆண்டி கிட்ட குடிக்கலாமா? ஆண்டி ரொம்ப டெரரா இருக்காங்க. அதே எனக்கு பிரச்சனை கிடையாது, நாங்க பார்த்து வச்சிருக்கோம். சின்ன வயசு வரையா இருந்தாங்க. இந்த இவனோட உங்க அழகு முகத்துக்கு இருக்குங்க. இவனோட மார்க்கு கேட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. கேக்குறாங்களா? சொல்லு. அது ஓகேடா, பெருசுதான். மார்க் சொல்லுங்க. 278. ஒத்துக்கிட்டான். என்ன மனுஷன்? பரவாயில்ல, நான் ஒரு 78. 12th எவ்வளவு எடுப்ப? 550 எடுப்பேன். அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. காலையில 9:30க்கு ரிசல்ட். 6 o'clock வரைக்கும் நாங்க ஒன்னாதான் சுத்திட்டு தான் டேரக்ட் வீட்டுல வந்து படுக்கிறோம். காலையில ஒரு 7 மணி வரைக்கும் முடிச்சுதான் நான் என் கூட தான் முடிச்சிருந்தான். தூக்கம் வரல சொல்லிட்டு எல்லாம் பாத்துக்கலாம், எல்லாம் எழுதிட்டல வரதான் ஒரு வாழை தூங்குனா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க வச்சா. நான் 10 மணிக்கு எந்திரிச்சு நான் 10:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன். நான் ஏன் ரிசல்ட்டை பார்த்துதான் இவனுக்கே சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு முன்னாடி பார்த்தது வந்து கேமராமேன் தான். அவங்க வந்து காலையிலே எப்போ ரிசல்ட் வந்துச்சோ அப்பவே ஓபன் பண்ணி பார்த்துட்டு நான்லாம் ரிசல்ட் வரும்போது தூங்கவே இல்லை. தூங்கவே இல்லைன்னா காலையில எழுந்துட்டேன். நல்ல பிள்ளை மாதிரி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு எப்படின்னு திட்டு விட போதே பயந்து கொஞ்சமா நல்ல பேர் வாங்குவோமே ஆக்டிங் பண்ணிட்டேன். போனா 7 மணி வரைக்கும் முடிச்சுட்டு சரி சும்மா ஒரு பேச்சு தூங்குறானா என்னை விட அதிகமா தூங்கிட்டு இருக்கான். 11th எந்த குரூப்? பிசினஸ் மேன் ஆயிடுவா ஃபியூச்சர்ல. ஆமா, அதுக்கு எதுக்கு 2 லட்டு? ஒண்ணு படிச்சு கொடுக்கலாம். டிகிரிக்கு அப்புறம் ரெண்டுமே எடுத்துட்டேன்டா. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டு. அது 12th முடிச்சோடனே கிடைக்காது உதவி. காலேஜ் டிகிரி எடுத்தா தானே கிடைக்கும். ஆமா, எப்படி 2 லட்டு கிடைக்கும் உனக்கு? 1 லட்டு மொக்கு கெத்தா சொன்னா பாத்தீங்களா? நான் 273 270 மாஸ்டர் ஓரா பேசு. நீங்க எவ்வளவு ஆச்சு? நான் சொல்லக்கூடாது, இது வரைக்கும் எவ்வளவுமா? எதுக்கே கை அதான் முடிஞ்சு பேசலாம். ஆமா கரெக்ட். நான் நல்ல மக்கள் தான் பேசுறேன். நம்பிக்கை இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்பிக்கை இல்லாதவங்க கமெண்ட் பண்ணாதீங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. நான் என் காலேஜ் ப்ராஜெக்ட் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லை. வேற யாரையாவது பண்ணி கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் கடையில கொடுக்கும் போதே டிவிலாம் ஆனா கம்மு இருக்கானா செஞ்சுமா ஏதாவது ஒரு கடையில ஏதாவது வாங்கிட்டு நம்ம 50 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம், சம்பாதிச்சிருக்கோம். இப்போ நமக்கு 100 rupees இருக்கு. அண்ணா இது பண்றீங்க, நான் பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்து காசு தரேண்ணா.
அருவால வச்சு வெட்டிட்டு இருக்காங்களே. அச்சு இளநீ அருவா வச்சுதான் வெட்டுவாங்க. சமீர படுச்சா இருக்கிற மாதிரி. ஒரு பிரஷ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் குச்சிட்டாங்க. இருந்தா தரேன். 2 எள்ளி வாங்குங்க. ஒரு 2 எள்ளில யார் ஃபர்ஸ்ட் குடிச்சா ரெண்டு எள்ளி ஒரு எள்ளி வாங்க, ஒரு எள்ளி ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது இந்த கடை தானே? இல்லையா? சரி வாங்க. ரெடி 1 2 3. வரைய மாட்டீங்க. சரியா? ஏய் குர்ரா. நீங்க சாவ கொடுங்க. ஏய் பாதி பாதி போடலாம். நான் வந்து ஏய் காட்டு கிட்டவே இங்க காட்டு. காலி ஆயிடுச்சுடா. அது காட்டுங்க போ. கொஞ்சம் மேல ஊறி இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இந்த நோட்டை கொடுத்துருவோம். புது நோட்டை கொடுத்துருவோம். புதுசு வேணுமா பழசு வேணுமா? உங்களுக்கு நீங்க சொல்றதா நான் உங்களுக்கு கொடுப்பேன். புதுசா வேணுமா? ஓகே. அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்க கூடாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டு உஷாராங்க. சுகர் இருந்தாலும் நீ சாப்பிட கூடாதா பட்டி? அப்படியா? பாக்கு சாப்பிடலாமா? பாக்கு சாப்பிட கூடாது, சுகர் இருந்தா. இந்த காசு நீ வரணும். நல்ல நோட்டு தான் இது பாட்டி. ரொம்ப நல்ல புது நோட்டு. உங்களுக்கு என்ன பாட்டி ஒரு புது நோட்டு கொடுத்தா வாங்க மாட்டீங்க? அப்ப எப்படி நம்ம பிசினஸ் பண்றது? வரவங்க வேற டேட் கொடுத்துருங்க. அப்படியே நீ ஆசைப்பட மாட்டேன். சும்மா இந்த மாதிரி யாராவது எந்த ஏமாத்துறாங்கன்னா நீங்க உஷாரா இருக்கீங்களான்னு பார்த்தேன். நீங்க என்ன விட உஷாரா தான் இருக்கீங்க. யார் ஏமாத்துறாங்க பாட்டி? இந்த மாதிரி ஜெராக்ஸ் அடிக்கிறாங்களா இந்த ஊர்ல? என்ன தவிர யாரும் இந்த வேலையெல்லாம் பண்றா சொல்லுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றேன். ஆமா, எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி? எல்லியை ஏமாத்திடுவாங்களா? அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்து காசு தர மாட்டாங்களா? அப்பெல்லாம் நீங்க ஏன் பாட்டி குடுக்குறீங்க? ஐயோ ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. இப்ப 50 ரூபாய் என்கிட்ட தான் இருக்கு. 50 ரூபாய் வேற இடத்துல 50 rupees சேஞ்ச் இருக்கா? 50 rupees சேஞ்ச் இருக்கா? ஏ ஹாய். என் ஃப்ரெண்ட் தான். ஆமா க்ளோஸ் ஃப்ரெண்ட். யூடியூபா? இல்ல நான் முன்னா என்ன இப்போ நான் விட்டேன். திரும்பிட்டேன் நான். என்னங்க இது? எங்க போய் வசூல் பண்ணிட்டீங்க? கத்தி சொல்லாதீங்க, போலீஸ் வந்துரும். கலர் நோட்டு கிலோ நோட்டு போச்சு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்கடா. தேங்க்யூ. நான் யாருமே வாங்க மாட்டாங்க. அவர் வேற கத்துறாரு கலர் நோட்டுன்னு. இப்படி கத்துனா நாங்க எப்படி பிசினஸ் பண்றது? நீங்க கடையில போய் கேட்க சொன்னீங்க, கேட்டேன். ரோட்ல ஒரு அண்ணா போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம தெரியுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டே நம்ம இந்த வேலையை பண்ணி நல்ல விஷயம். ஆட்டோ இருக்காங்க. ஆட்டோ கிட்ட வருவோம். ஆனா 50 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? 50 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? சரி 50 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. 50 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு புதுசு. அது வேணாம். புதுசு என்ன பிடிக்காது. 50 ரூபாய் ஏதாவது வேணும். ஒரு 50 ரூபா நோட்டு கொடுங்க. நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவேன். வச்சிருக்கேன், நான் கொடுத்துருவேன். ஒரு நம்பிக்கை இல்லை உங்ககிட்ட. கத்தி சொல்றீங்க, ஸ்லோவா சொல்லுங்க. வேற ஏதாவது எப்படி மாத்த முடியும்? கையில இருக்கும்போது ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. கண்டுபிடிச்சிங்க. நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க. நான் ஒரு யூடியூபர் சும்மா
சுவேல கூப்பிட்டு பண்ண சொல்லுவோமா? ஏய் அண்ணா கடையை மூடுறா. இருடா வாடா வாடா வாடா. அண்ணா காசு வாங்காமே கடையை மூடுங்க. காசை கொடுத்துருக்கேன் நான் ஜெராக்ஸ் எடுத்துக்கு காசு தரவே இல்லையே. ஐயோ அண்ணா இந்தாங்க நான் ஏமாத்த மாட்டேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண ஓகே தேங்க் யூ வெல்கம் அண்ணா. வைனா கார் ஸ்டிக்கர் அவங்ககிட்ட தான் அடிக்க போறேன். எப்படி அடிக்க போறேன் என்ன அடிக்க போறேன் எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட அப்புறமா ஃபியூச்சர் வீடியோஸ் சொல்றேன். ஏன் இப்போ அடிக்கலான்னு கேட்டீங்கன்னா இன்னும் சம்பளம் வரல யூடியூப்ல இருந்து. நளினையும் சேலையும் கொடுத்து ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த காசு கொடுப்போம். ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு கொடுப்போம். சொன்னா மாட்டோம். எங்க வாடா எனக்கு ஒரு லேஸ் வாங்கிட்டு வந்து கூட. என்ன கேட்ட? லேஸ் லேஸ் ப்ளூ கலர் லேஸ். நான் காசு வச்சிருக்கேன். தரேன்டா வேண்டாம் போ வாங்கிக்கலாடா தரேன்டா. ஒரு 5 ரூபா கூட உன்னை நம்பி கொடுக்க மாட்டாங்களா அந்த கடையில? அந்த அளவுக்கு என்ன பண்ண? ஓ ஒரு 5 ரூபா தானடா போடா. ஓ ப்ளூ கலர் லேஸ் தான் ப்ளூ கலர் லேஸ் தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு ப்ளூ கலர் மட்டும் தான் லேஸ் பிடிக்கும். லேஸ் எனக்கு ரெட் கலரும் கொஞ்சம் பிடிக்கும். ஆனா ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல பால் வாங்க முடியல. இருடா குடுக்கணும்டாப்பா. நீ தானே வாங்க நீ தான் கொடுங்க. நான் கொடுங்க இந்தா அப்படி இல்ல காசு இந்தா காசு 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 45 ரூபா சேஞ்ச் வரணும். இல்ல 40 ரூபா சேஞ்ச் காசு மாட்டின இங்கே நில்லு. நாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு எல்லாரையும் வந்து இதுக்கு மாட்டான். அடுத்த வீடியோல நீங்க சேர்த்துனப்பா செலவுக்கு இருக்க கடைசி காசு அதான்டா. எப்படியாவது இதை சேஞ்ச் மாத்துடா. ஏய் உன் திறமையில கண்டிப்பா மாத்த முடியும்னா 50 ரூபாய்க்கு சேஞ்ச் பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. இந்த 50 ருபீஸை வந்து யாருமே வாங்கல. எனக்கு வந்து 20 ருபீஸ் தான். 20 ரூபா 50 ரூபா அப்படி எதையாவது மாத்திதான் நினைச்சேன். தரமே கண்டுபிடிச்சாங்களே. வேற ஏதாவது ஒரு ஐடியா யோசிப்போம். என்னன்னு கமெண்ட்ல நீங்களே சொன்னீங்க அதே பண்ணிடுவேன். அதை கூட நீங்க யோசிக்க மாட்டேன். லேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளூ கலர் லேஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல. வாங்கி சாப்பிடாதீங்க கைஸ். உடம்புக்கு நல்லது இல்ல. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது சாப்பிடலாம் பாத்துங்க. இந்த வீடியோல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னன்னா இளநீ கடை ஆண்டி பாதி இளநீ குடிச்சோம்ல ஒரே ஸ்ட்ரால. ஒரு இளநீல 2 ஸ்ட்ரா போட்டு பாதி அடிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா நான் தான் நிறைய குடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு உறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனோட அந்த ஸ்ட்ரால வந்து இப்படிலாம் பிடிச்சி அழுத்திட்டு இருந்தேன். என்ன பார்த்து அந்த டெக்னிக் அவனும் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ சேட். பட் இருந்தாலும் நான் தான் நிறைய குடிச்சேன். நம்ம 2 பேரும் யார் அதிகமாக குடிச்சோம்? நீ தான் குடிச்சிருப்பாள். எப்படியும் இவங்க குடிச்சிருப்பான். எனக்குலாம் இவன் குடிக்கவே இல்லை. இல்ல நீ தான் நிறைய குடிச்சேன். நான் குடிக்கவே இல்லடா. நான் லைட்டா தான் குடிக்கிற மாதிரி போனா நீ ஃபுல்லா உறிஞ்சிட்ட. இந்த மாதிரி இருக்கேடா. இல்ல இவனுக்கு இளநீ கிடைச்சிருச்சு. அப்படியே கவுக்க வேண்டியதானே. ட்ரெஸ் எனக்கு வேணும். ட்ரெஸ் புது ட்ரெஸ். ஆமா கரெக்டா. அவங்க அம்மா செருப்பாலே அடிப்பாங்க. அவள்தான் என்ன தோச்சுறாங்க. வேற மூணே வரல. போர் 3 வரல இவனை தோச்சாங்க. ஏன் வீசி அப்படிதான் ஃபன் பண்ணுவோம். நம்ம வீடியோ முடியலாம். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரே இல்ல 2 ஸ்டாப் பண்ணி நாங்க போய் சுத்திட்டு இருக்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் போய் இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப கியூட்டா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ லைக் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தரமான சூப்பரான டர்ல வச்சு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு